அதை விட பயங்கரமா அங்கிட்ட ஒரு தலைவன் இருக்கான்ப்பா. வணக்கம், நான் உங்க சிவா எஸ்டிஎம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரைடு வந்திருக்கோம். எந்த ஊர் வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்க முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு போகிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஃபைன் போட்டாலும் போடுற போகிறாங்க கேமராவில் வீடியோ எடுக்கிறதுக்கு. சேஃப் சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து உலக புகழ் பெற்ற மாட்டு சந்தையெல்லாம் நடக்குது. அதை போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம வந்து சிவன்மலை கோயிலுக்கு போக போகிறோங்க. அதுக்கப்புறம் கோயிலில் கேமரா அலௌட் இல்லை, நான் வந்து பின்னாடி தாங்க எடுத்துட்டு இருக்கேன். உள்ளே போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். மாடு வாங்கி இங்கே தாங்க கொண்டு வந்து மாடு காலக்கண்ணு வாங்குறதெல்லாம் வந்து இந்த ஊரில் தாங்க ஃபேமஸ்ஸு. வாங்கி இந்த கோயிலில் தான் வந்து சாமி கும்பிட்டு போவாங்களாம். நம்ம வீட்லேயும் மாடு ஆடெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து சாமி கும்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாமி கும்பிட்டு போகிறதுக்காக வந்துருக்காங்க. இந்த 2 மாடு பாருங்க வாங்கி சாமி கும்பிட்டுருக்காங்க. அதாவது எஸ்ஏ ஃபைனலாக வந்து நம்ம சாமி கும்பிட்டு கோயிலை விட்டு வெளில வந்துட்டோம். நம்ம எதில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பைக்கிலலாம் வந்து நம்ம மோட்டோ சைக்கிளாக பண்ணிட்டோம் இல்லைங்க, டூரிஸ்ட் வேனில் தான் வந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வெளில போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது. நம்ம வந்து இந்த டூரிஸ்ட் வேன்ல தாங்க வந்திருக்கோம் கோயிலுக்கு. நம்மளோட வேன் இல்ல, நம்மளும் வாங்குவோம் ஃபியூச்சர்ல வேன். எஸ்டிஎஃப் அப்படின்னு போர்டு போட்டு நம்மளும் வேன் ஓட்டுறோம் ஃபியூச்சர்ல. அந்த சேஃப் ஃபுல்லாவே வந்து மாட்டுக்கு கயிறு சலங்க. இந்த கோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாட்டுக்கு தான் இந்த கோயிலே ஃபேமஸ். இதுக்கப்புறம் அங்கிட்டு போய் மாட்டுக்கு களத்துல வந்து நம்ம மாட்டு சந்தையெல்லாம் பார்ப்போம். ஓகே, இங்க இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே சுற்றி பார்ப்போம். ஏன்னா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, டைம் இல்லை. ஃபுல்லாவே வந்து மாட்டு கயிறு தான். யாரும் தெரியாதவங்க இருந்தா வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு கோயிலு. கரெக்டா எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கோயிலோட லொகேஷன். ஜல்லிக்கட்டு மாடு எல்லா மாடுமே இருக்கும், விற்பனைக்கும் கிடைக்குது, வாங்கிக்கலாம். மாட்டுக்கு தேவையான கயிறும் இங்கேயே இருக்கு. வாங்கி கோயிலே சாமி கும்பிட்டு கொண்டு போறாங்க, மாட்டை வீட்டுக்கு ஓட்டிட்டு போறாங்க. A few moments later. ஃபைனலா வந்து மாடு சந்தைக்கு வந்துட்டோங்க. ஒரே செகண்ட் கேமரா திருப்பி கட்டுறேன். நல்ல ஒரு மாடா பாருங்க, அது போய் வம்புழுப்போம். என்னென்ன சொல்றான் பாருங்க. மாட்டு சந்தைக்கு வந்துட்டோங்க. எக்கச்சக்க மாடு. இதுல நம்ம வந்து எந்த மாடு வேணுமோ வாங்கிக்கலாம், விற்பனைக்கு தான் எல்லாமே. பயங்கரமான ஜல்லிக்கட்டு மாடை தான் பார்க்க போறோம். டபுள் கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. தலைவர் ரொம்ப கோவத்தோட இருக்காருப்பா. ஓனர் எதுவும் சொன்னாலும் சொல்லுவாங்க. சின்ன கண்ணுக்குட்டிங்க இதெல்லாம். அப்போ ஹலோ சொல்லு வீடியோக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். சேட்டை பண்ண கூடாதா? ஓடியா நிக்கிறாங்க. சரி, பாய் 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 பாய். நாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போறோம். நெக்ஸ்ட் மாட்டை போய் பார்க்கறோம். இவன் இப்பவே முட்டுறாங்க. சண்டை போடக்கூடாதுடா. கொஞ்சம் ஆக்ரோஷமான மாடா காமிங்கடா, வம்புழுப்போம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அவன் வந்து இந்த மாட்டை பாருங்க, கொம்ப பார்த்தாலே பயங்கரமா இருக்குடா. முட்டை வர்றாங்க. அப்போ யார் சாமி பிடிச்சா அவ்வளவுதான், சரண்டர் ஆயிட்டான். இங்க போய் ரொம்ப பாருங்க, ஈட்டி தான், ஒன்னும் சொல்ல முடியாது. ஓகே, சரி சரிண்ணா. முட்டாதுல்ல. ரொம்ப சாதுவான பையன். முட்டி விடாதரா.
என்னடா அது கொம்பு இந்த மாட்டுக்கு இப்படி இருக்கு. பாய் பாய் பாய். மணக்கொண்டா மாப்பிள்ள காங்கேயத்துல இருந்து விளையாட்டு பார்ப்போம். கேமராக்கு ஹாய் சொல்லு. முட்டினாலும் முட்டிடுவான். இந்த ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குதுங்க, தூங்கிக்கிட்டு இருக்காரு, அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதே விட ஆக்ரோஷமா இங்க ஒரு தலைவன் நிக்கிறான். பம்பளுப்போம் இதோட அங்கிட்டு பாரு, உனக்கு சீரியஸ் பாரு இங்க. அதை விட இது நல்லா இருக்கு மாடை பார்க்கவே. இன்னைக்கு ஏறி அடக்கடா பார்ப்போம். என்னடா முட்டுமா முட்டாதாடா? சுத்து போடுது, வருது வருது வேலைக்கு. முறையான ஜல்லிக்கட்டு காளையை தாங்க பார்க்க போறோம். ஏடா இங்கிட்ட கூப்பிடுறாத. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. பா தலைவன் நன்றி. உள்ள போயிட்டு கயத்தை பிடி பார்ப்போம். அதை விட பயங்கரமா அங்கிட்ட ஒரு தலைவன் இருக்கான்ப்பா. மண்ணள்ளி இருக்குது. உலக புகழ் பெற்ற இது எந்த ஊரு? கண்ணபுரம் மாட்டு சந்தையில தான் இருக்கிறோம். சுத்தி வேற மாடு தாங்க. மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வாங்க. எக்கச்சக்க மாடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போகலாம். ஜல்லிக்கட்டு மாடா இருந்தாலும் வாங்குறதுக்கும் சரி, வளர்க்குறதுக்கும் மாடு வீட்டுக்கு வாங்குறதும் சரி. பயங்கர ஆக்ரோஷமா இருக்குதுங்க எஸ்டிஎஃப். மாட்டோடைய ஓனர் வந்து கிட்ட போறதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ரொம்ப நமக்கு வந்து ஒரு இதா இருக்குங்க. பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க, பிடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எதுவும் சொல்லிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். அதனாலேயே கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்கு. பிக்சர்ல பார்த்துப்போம், என்ன உள்ளது தானே. நம்மளோட சேஃப்டிக்காக தான் பாதி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபைனலா மாடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். வெயில் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போயிட்டு நமக்கு நம்மளுடைய வீட்டில் கிடக்கிற மாட்டுக்கு வந்து கயிறு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம அடுத்து வந்து சிவன்மலை கோயிலுக்கு போக வேண்டியதாங்க. அண்ணா ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எடுத்து அனுப்பிச்சுடுறதா எப்படி? எடுத்து வீடியோ போடுறது யூடியூப்லயா? இது 7000 ரூபா வருது. சரி ஓகே பாய். பாய் பாய் பாய்.
நல்லா போடுறா என்ன இங்கே ரெண்டு பல்லு பாயலே பார்த்துட்டு இருக்கேன் தங்கமா நம்ம வந்து எஸ்கேப் நம்ம வந்து ஃபைனலா வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். கோயில்ல வந்து கண்டினியூஸா வீடியோ எடுக்க முடியல. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வெயில் வந்து சரியான ஆரம்பிச்சுங்க. கிட்டத்தட்ட 104 டிகிரிக்கு மேல அடிக்க ஆரம்பிச்சு. அதோட நம்ம கேமரால பேட்டரி டவுனு. அதனால அதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ண முடியல. ஸ்ட்ரீட்டா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் விளாக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்க மாட்டுக்காக வந்து இந்த கயிறு அதுக்கு வந்து இந்த சங்கு கயிறு இதெல்லாம் வாங்கியிருந்தோம் நம்ம வீட்டில் உள்ள மாட்டுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்பாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக ஏன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கான தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை பை. பார்த்து சேஃபாக இருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே டியூன்ட்.